2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் நம்ம ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு. அப்ப நம்ம ஆவியில என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பரிசுத்தம் அடையணும். அப்புறம் என்ன செய்யணும்? சத்தியத்தை விசுவாசிக்கணும். நம்ம அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படும். இந்த உலகத்தில் ஒரே ரட்சிக்க முதல்ல ஆண்டுக்குள்ளே வரப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த ரட்சிப்பில் ஆவினால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படணும். அப்புறம் ரெண்டாவது என்ன செய்யணும்? சத்தியத்தை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு சத்தியத்தை விசுவாசம். இயேசு கிறிஸ்து 2வது வரப்போறாரு, அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்புறம் ரட்சிப்பு. நம்ம பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்ம சின்ன சின்ன பாவங்களிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும். அப்போ தான் பரலோக வெளிச்சத்தில் நம்ம நடக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாட்ட பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. அப்போ தான் அப்போ ஆண்டவர் சொல் வரும் தண்டனைக்கு எப்படி தண்டனை என்ன? இருள் எதை குறிக்குது? நம்ம நடக்குது போகக்கூடாது. தண்டனை அதுதான். ரட்சிக்கப்படாட்ட நமக்கு தண்டனை என்னது? நடக்கும். அந்த இடம் தரகுது போகக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படணும். ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சின்னு சொல்லி கேட்கணும். அது வாசிங்க. ஏசாயின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி அவன் முகம் என்ன செய்யல? செத்து போய். யாக்கோபு என்ன செஞ்சார்? தேவன் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர். அப்போ நம்மளை மீட்டிருக்கிறாரா? யோசித்து பாருங்க. மீட்டிருக்கிறாரா? மீட்கப்பட்டிருக்கோமா? சொல்கிறேன் இல்லையா? ஒரு நம்ம செயினே அடகு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. செயின் அடகு வச்சுருக்கோம். அப்போ அதை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? காசு கொடுத்தா தான் இந்த பேங்க்லேருந்து என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். அதே போல் நம்மளும் ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். கர்த்தர் என்ன செஞ்சார்? நம்மளை மீட்டுக்கொண்டார். இந்த வசனம் இருக்கு ஆசி. ஏசாயின் புஸ்தகம் 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி யாக்கோபு என்ன செய்ய போறதில்லை? வெட்கப்படுது. ஏன்னா ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தேவன் மீட்டுக்கொண்டார். உங்களையும் என்னை மீட்டுக்கொண்டார். நம்ம ஒரு நாள் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கார். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 8:34. இப்போ நம்ம நினைச்சிருக்காரு வீட்டிருக்கிறாரு. அல்லேலூயா.